லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எதுவும் நடக்காத மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நீங்க கை உயர்த்தினீங்க. முதல்ல எந்த ஒரு ஆட்சியிலும் எதுவுமே நடக்காம இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியே கிடையாது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லாத சில சம்பவங்கள் நடந்ததாக நடந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், திரு சத்யன் அவர்களோ நம்ம நண்பர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவங்க பார்ட்டி லைனை முருகானந்தன் அவர்கள் பார்ட்டி லைனை டிபெண்ட் பண்ணாங்க. அதுக்காக அவங்க வர்றாங்க. பட் எனக்கு என்னன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இந்தியாவில ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் இருக்கு. பத்திரிகையாளர் என்று தங்களை அழைத்துக் கொள்வோம். டெல்லியில நம்ம பார்க்கிறோம், எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அவங்க காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன நடக்கலையா, இது இந்த அநியாயம் நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களுடைய மெயின் ரோல் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களை ஹோல்ட் தெம் டு அக்கவுண்ட், ஹோல்டிங் பவர் டு அக்கவுண்ட். தொடர்ந்து நீங்க எதிர்கட்சிகளை கேள்வி கேட்டுட்டே இருந்தா அதுல லாஜிக்கே கிடையாது. ஒரு நிமிஷம், சட்ட ஒழுங்கு எல்லா ஆட்சிகளிலும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. நான் சொன்னது பர்செப்ஷன், பொதுமக்களிடையே என்னுடைய கருத்து ஆஃப் த பர்செப்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். காங்கிரஸ் அவர் திரு முருகானந்தன் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் கேட்கிறேன். கார்த்தி சிதம்பரம் என்ன சொன்னாரு, இந்த சனாதன தர்மத்தை பற்றி திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுல தவறு இல்லை அப்படின்னாரு. அதை காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏன்னா வட மாநிலங்கள்ல எல்லாத்திலையும் போய் எங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை, அது எங்களுடைய கருத்து இல்லைன்னு சொன்னார். சோ நான் என்ன கேட்கிறேன்னா, கார்த்தி சிதம்பரம் ஏன் சொன்னாரு நான் ஏற்கனவே விளக்கிட்டேன். அப்ப தேர்தல் இருக்கு, ஒரு விஷயத்துல கன்வின்ஸ் ஆகுறாரு, இன்னொரு விஷயத்துல கன்வின்ஸ் ஆகல, அவ்வளவுதானே. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சி லைனுக்கு எதிர்க்குங்க. நான் வேற இப்போ திமுகவை விமர்சனம் செய்யறாரு, அந்த மேட்டர்ல திமுகவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது வேறு. காங்கிரசினுடைய நிலைப்பாடே எதிர்த்து பேசினாக்கா அது எப்படி? அது அப்போ உங்களுக்கு தேவைப்படும். பல நேரங்கள்ல அவர் பேசியிருக்கிறாரு. அதையும் நாம ஜனநாயகம்ங்கிற வார்த்தையில தான் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அவரும் சொந்த கட்சி நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதுக்காக காங்கிரஸோட தேசிய தலைமையின் அனைத்து கருத்துக்களையும் ஏத்துக்கணும்னு ஒண்ணும் இல்லையா? சரி, அது கடந்துருவோம். இல்ல ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி திரு பிரியன் சொன்னது குறித்து விவாதிக்காமலே இருக்கு. நீங்க சொன்னதுனால அந்த விளக்கத்தை கேட்டு நான் அதுக்கு நகரணும். பத்திரிகையாளர்களே, நான் பிரகாஷ்டையும் திரு பிரியன்டையும் கேட்கிறேன், பத்திரிகையாளர்களே ஆட்சியாளர்கள் மீதான விமர்சனங்களை ஏன் வைக்க தவறுறீங்கன்னு திரு சுமந்த் கேட்டார். நல்ல வேளை சமீப காலமா சுமந்த் பத்திரிகையாளர்களுக்கு பாடம் எடுக்கிறத ஒரு பெரிய விஷயமாவே வச்சிருக்காரு. பத்திரிகையாளர்கள் நாங்கள் எங்களுக்குரிய பார்வைகள் இருக்கு, ஒவ்வொரு பத்திரிகைகளுக்குமே ஒரு பார்வை இருக்கு, ரைட்டுங்களா? பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. நாங்க பயாஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றது அது அவருடைய பர்செப்ஷன். இட் இஸ் ஹிஸ் பர்செப்ஷன், ரைட்டுங்களா? இப்போ கோவை சத்யனுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம், பிரியனுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம், அது அவங்கவுங்களுடைய ஒரு பார்வை வச்சுக்கலாம். அது இருக்கக்கூடாது. அரசு மேல விமர்சனங்கள் பிரியனும் வைக்காம இல்லை, நானும் வைக்காம இல்லை. நானும் சொல்றேன், OCIUன்ற இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர். கள்ளக்குறிச்சி சம்பவம் மதுவிலக்குத்துறையோட ஃபெயிலியர், ரைட்டுங்களா? இப்போ அதெல்லாம் ஒவ்வொரு ஃபெயிலியர். சட்டம் ஒழுங்கே சரியில்லை. ஜெயலலிதா ஆட்சியில மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததுன்ற ஒரு பார்வை இருந்தது. சுமந்த் அப்படி சொல்ல, எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா தவறும் நடக்குதுன்னு தான் சொல்றாரு. ஒரே பாயிண்ட் நேரம் இல்ல சார், கேட்பது என்பது இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கிறதோ, சப் இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்பதோ, அரசை கேள்வி கேட்பது அல்ல. பொலிட்டிக். நான் என்ன சொல்றேன்,
இதற்கு திரு அவர் ஒரே correct, point, correct. last point, இல்ல நான் last அத point, இல்ல நான் last அததான் point. சொன்னேன். இருங்க. அவர்கிட்ட நானே கேட்டேன், பொலிட்டிக்கல் ஹெட்னு ஒருத்தர் இருக்கார்ல, இருங்க, அதனால தானே நம்ம last இபிஎஸ் point, குறித்தும் last- திரு ஸ்டாலின் குறித்தும் last பேசணும். point, ஓகே, அவர் பதில் last சொல்லட்டும். point. ஒரு பதில் சொல்லிட்டு sentence, இடைவெளிக்கு ஒரு போறோம். sentence. இல்ல இல்ல ஒரு சுமன் சார் sentence, ரொம்ப ஒரு நேரம் sentence கடந்துட்டோம். இருங்க. ஓகே ஓகே. இல்ல ஒரு சென்டென்ஸ் இப்போ- ஒரு சென்டென்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு சென்டென்ஸ் நான் முடிச்சிடறேன். இந்த சம்பவங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க, அது அவங்க வேலை, அது வேற விஷயம். ஆஸ் எ நியூட்ரல் அப்சர்வர் யாரும் சென்சிபிளா கேட்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் இந்த தவறுகளுக்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அது வந்து வெறும் Accountability fix பண்ணணும்ன்றீங்க. ஓகே. இன்டெலிஜென்ஸ் போலீஸ் Understood தான் நீங்க சொன்னது. ஓகே. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு பொறுப்பே இருக்கு இருக்கு இருக்கு. அதுல இருந்து அவங்க தவறி போயிட முடியாதான். ஓகே, சுருக்கமா இடைவெளி. இதே அரங்கத்தில் போன வாரம் நான் என்ன பேசினேன், வேங்க வயலில் இந்த கவர்மெண்ட் சரியா ஆக்ஷன் எடுக்கல பேசினேன்னா இல்லையா, கொடநாடுல இந்த கவர்மெண்ட் சரியா டிஎம்கே கவர்மெண்ட் சரியா ஆக்ஷன் எடுக்கலன்னு பேசினேன் இல்லையா. நம்ம சுட்டி காட்டிட்டு தான் சார் இருக்கோம். இப்போ அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் வராங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. அப்போ நம்ம அதை குறை சொல்ல முடியுமா? அது அவங்களுடைய பார்வை, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. எல்லாருக்குமான உரிமையோட தான் ஜனநாயக பூர்வமா விவாதம் நடக்குது. அதான் விவாதம் நடக்குது. சரி. அது பத்திரிகையாளர்கள் வந்து நீங்க ஸ்டாலினை ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த ஆட்சியில் நடக்கிற குறைகளை நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். ஓகே, ஓகே. சொல்லாம இல்லையா நம்ம? நான் வரேன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.